ஹலோ மக்களே, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த நிர்வாகியும் முன்னாள் அமைச்சருமான முன்னாள் எம்பியாக இருந்த அன்வர் ராஜா அவர்கள் நேற்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து கொண்டார். ஸ்டாலின் தலைமையில் அதிமுகவில் உள்ள அனைத்து பதவிகளில் இருந்தும் அடிப்படை உறுப்பினர் பதவிகளில் இருந்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் முழுமையாக கட்சியிலிருந்தும் நீக்கப்பட்டார். அன்வர் ராஜா அவர்கள் நேற்று முழுவதும் ஊடகங்களில் இதை பற்றி தான் வெளியிட்டன. ஆனால் இதன் பின்னணியில் யார் இருக்கிறார், எதற்காக, என்ன காரணம் என்பதை முழுமையாக சுருக்கமாக இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். வீடியோ உண்மையாகவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களது ஆதரவுகளை தாருங்கள். அதாவது அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி ஏற்படுத்திய பிறகு எம்ஜிஆர் அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கியதற்கு பிறகு அன்வர் ராஜா அவர்கள் தன்னை அதிமுகவில் இணைத்து கொண்டார். எம்ஜிஆர் காலத்தில் இருந்து பயணிக்கக்கூடியவர் தான் அன்வர் ராஜா அவர்கள். கிட்டத்தட்ட பல சலுகைகள் அன்வர் ராஜாவிற்கு வழங்கப்பட்டது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களும் ராமநாதபுரம் தொகுதியில் அன்வர் ராஜா அவர்கள் போட்டியிட்ட பொழுது அவருக்கு அமைச்சர் பதவியும் வழங்கினார். கிட்டத்தட்ட பல்வேறு புகார்கள் அன்வர் ராஜா மீது எழுந்த போதிலும் கூட அன்வர் ராஜாவிற்கு ஆதரவாகத்தான் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களும் செயல்பட்டார். குறிப்பாக இந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவில் வெடித்தது இந்த ஒரு நாள் தானா என்று கேட்டால் கடந்த 6 மாதங்களாகவே அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுதே அன்வர் ராஜா திட்டவட்டமாகவே தெரிவித்திருந்தார். இது அதிமுகவின் சிறுபான்மையினர்களது ஓட்டுக்களை முழுமையாக புறக்கணிக்கும். 2021 சட்டசபை தேர்தலில் 3.5% வித்தியாசத்தில் தான் அதிமுக தோல்வியே தழுவியது. அதற்கு காரணம் சிறுபான்மையினர்களது ஓட்டுக்களை திமுக பெற்றதுதான். மீண்டும் அதே தவறை அதிமுக செய்யக்கூடாது என்பதை தேர்தல் கூட்டணி உருவாவதற்கு முன்பாகவே பேசிக்கொண்டிருந்தார் அன்வர் ராஜா அவர்கள். ஆனால் அவரது பேச்சை யாரும் கேட்கவில்லை. அதை தொடர்ந்து எடப்பாடியும் அதிமுக கூட்டணி ஒட்டுமொத்தமாக பாஜக இணைந்து விட்டதாக அறிவிப்புகளும் வெளியிட்டது. ஆனால் இப்பொழுது மீண்டும் ஒரு மிகப்பெரிய அளவிலான குளறுபடிகளை பாஜக செய்வதாக அன்வர் ராஜா அவர்கள் கூறினார். அதாவது தமிழகத்தில் முதல்வர் வேட்பாளர் அதிமுகவில் இருந்துதான் தேர்வு செய்யப்படுவோம், ஆனால் அது எடப்பாடியா என்று ஏன் அமித்ஷா அவர்கள் வெளியிடவில்லை? கட்சியின் பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சி தலைவர் எல்லாமே எடப்பாடி தான், ஆனால் எடப்பாடியின் பெயரை கூறுவதற்கு அவருக்கு ஏன் தயக்கம் என்று அன்வர் ராஜா அவர்கள் கேட்டார். கடந்த 10 நாட்களாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நான் தான் முதல்வர் வேட்பாளர் என்று கூறிக்கொண்டிருக்கிறாரே தவிர அமித்ஷாவோ அல்லது பாஜகவின் கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களோ ஏன் அதை வெளியிடவில்லை? பெயரை கூட சொல்வதற்கு ஏன் தயக்கம் என்று கடந்த 3 நாட்களாக கூறி வந்தார். இது எடப்பாடிக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் கூட எடப்பாடி பழனிசாமி கட்சியிலிருந்து நீக்குவதற்கு காரணம், இனியும் பாஜகவுடன் கூட்டணி வைத்து தேர்தல் பிரச்சாரத்தில் நானும் பாஜகவிற்கு ஆதரவாக செயல்பட வேண்டாம், அப்படிப்பட்ட கட்சி எனக்கு தேவையில்லை என்று கூறிதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தெரிவித்த பிறகுதான் அவர் திமுகவில் இணைந்து கொண்டார். ஆனால் நிச்சயம் அவர் திமுகவில் இணைந்தது சரியா தவறா என்பதை நீங்களே கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஏனென்றால் ஒவ்வொரு வருடமும் எம்ஜிஆர் அவர்களது மறைவிற்கு தன்னுடைய தலைவன் கண்ணீரஞ்சலி என்ற ஒரு போஸ்டரையும் அவர் வருடம் ஒட்டி கொண்டிருந்தார். இந்த வருடம் என்ன செய்ய போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் அன்வர் ராஜா அவர்கள் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்ததோடு இன்னும் பல நிர்வாகிகளை திமுகவில் இணைத்து கொண்டு வருவதற்கான முயற்சிகளையும் ஏற்பாடுகளையும் செய்து வருகிறார். இது எடப்பாடிக்குத்தான் மிகப்பெரிய ஒரு சிக்கலையும் ஏற்படுத்தியுள்ளது, தோல்வியையும் கொடுக்கும். நிச்சயமாக அதிமுக இந்த முறை தோல்வியடைவதற்கு காரணம் பாஜக கூட்டணி, இரண்டாவதாக எடப்பாடி தான் என்பதை திமுகவில் இணைந்த பிறகு அன்வர் ராஜா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.